வணக்கம். மத்திய கிழக்குல மறுபடியும் போர் சூழல் உருவாயிருக்கு. அமெரிக்கா தன்னோட சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை ஈரான் பக்கம் திருப்பி வச்சிருக்காங்க. கடந்த சில நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் இந்த ரெண்டு நாடுகளையும் ஒரு பெரிய மோதலோட விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. வாங்க, இந்த பதட்டத்துக்கு பின்னால என்ன இருக்கு, அடுத்து என்ன நடக்கலான்னு நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த முழு டென்ஷனுக்கும் ஆரம்ப புள்ளி அமெரிக்கா அதிபரோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்னு சொல்லலாம். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது ஒரு நேரடி வார்னிங். அப்போ இந்த வார்த்தைகள் ஒரு புது போருக்கு ஆரம்பமா இருக்குமா? எல்லார்கிட்டயும் இப்போ இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. அவர் சொன்னது வெறும் பேச்ச இல்லங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. யுஎஸ் அப்ரஹாம் லிங்கன் தலைமையில ஒரு பெரிய கடற்படை படையே, அதோட துணை கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு ஒரு பட்டாளமே இப்போ இந்திய பெருங்கடல்ல இருந்து ஈரானை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. இது சும்மா ஒரு மூமெண்ட் இல்ல, இது அவங்களோட பலத்தை காட்டுற ஒரு நேரடி செயல். அமெரிக்காவோட இந்த ஆக்ஷன் சும்மா கப்பல் அனுப்புறதோட நிக்கல. ஈரானோட வீட்டு வாசல்லையே, அதாவது ஹார்மஸ் ஜலசந்தி பக்கத்துல பல நாள் ராணுவ பயிற்சி நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது ஈரானுக்கு நேரடியா விடுக்கிற ஒரு சவால் மாதிரி. ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம பாக்குற இந்த நேவல் ஸ்ட்ராட்டஜி அவங்களோட முதல் பிளான் கிடையாது. ஆமாங்க, கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 15 வாக்குல அமெரிக்கா ஈரான் மேல தர வழியா தாக்குதல் நடக்க முழுசா ரெடியா இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு? ஏன் கடைசி நேரத்துல அந்த பிளானை விட்டுட்டு இப்படி கடற்படையா அனுப்பணும்? அந்த தரைவழி திட்டம் ஏன் சொதப்புச்சுன்னா இதுதான் காரணம். சவுதி அரேபியா, யுஏஇ மாதிரி அமெரிக்காவோட கூட்டாளி நாடுகள்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ, நீங்க எங்க பேஸை யூஸ் பண்ணி தாக்குனீங்கன்னா ஈரான் எங்களை தான் திருப்பி தாக்கும், எங்களால அதை சமாளிக்க முடியாதுன்னு வாஷிங்டன் கிட்ட சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ கூட ஈரானோட பதிலடி நம்ம நினைச்சதை விட பயங்கரமா இருக்கும், ஜாக்கிரதையா இருங்கன்னு வார்ன் பண்ணிருக்காரு. இந்த பிரஷர்னால தான் அமெரிக்கா தன்னோட பிளானையே மாத்திக்கிச்சு. சோ அமெரிக்கா தன்னோட கேம் பிளானையே மாத்திட்டாங்க. கூட்டாளி நாடுகளை நம்பி இருக்கிறத விட கடல்ல இருந்தே தனியா செயல்படக்கூடிய ஒரு மிதக்குற கோட்டையை அனுப்புறதுதான் பெஸ்ட்ன்னு முடிவு பண்ணாங்க. இதுதாங்க இந்த புது நேவல் ஸ்ட்ராட்டஜியோட மொத்த சாராம்சமே. இந்த ரெண்டு திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பாருங்க. பழைய பிளான்ல கூட்டாளி நாடுகளோட உதவி தேவைப்பட்டுச்சு, அது அவங்களையும் ரிஸ்க்ல மாட்டி விட்டுருச்சு. ஆனா இந்த புது கடல்வழி பிளான் அப்படி இல்ல. இது கம்ப்ளீட்டா செல்ஃப் சஃபிஷியன்ட். அமெரிக்கா யாரோட உதவியும் இல்லாம ஈரானோட கடற்கரைக்கு பக்கத்திலேயே கப்பலை நிறுத்தி அங்கிருந்தே தாக்குதல் நடத்த முடியும். இதனால சண்டைய கடலுக்குள்ளேயே வச்சுக்கலாம், கூட்டாளி நாடுகளையும் பாதுகாக்கலாம். இந்த புது ஸ்ட்ராட்டஜியோட ஹீரோவே இந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் தான சொல்லலாம். இதுல சுமார் 75-80 போர் விமானங்களை கொண்டு போக முடியும். யோசிச்சு பாருங்க, இது பல நாடுகளோட மொத்த ஏர்ஃபோர்ஸை விட அதிகம். அது மட்டுமில்ல, இது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல இயங்குறதுனால ஃபியூலே இல்லாம 25 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து ஓட முடியும். சொல்ல போனா இது ஒரு மிதக்கிற நகரம், ஒரு மிதக்கிற ராணுவ தளம். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருக்கிற ஒரு சூப்பர் டெக்னாலஜி தான் இந்த E2 ஹாக்காய். இது ஒரு ஸ்பெஷலான விமானம். சாதாரணமா ஒரு ஃபைட்டர் ஜெட் பறக்கும்போது தரையிலிருந்து ரேடார் அதை கண்டுபிடிச்சிடும். ஆனா இந்த ஹாக்காய் என்ன பண்ணும்னா, ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேல பறந்து கீழந்து வர ரேடார் சிக்னல்களை அதுவே கண்டுபிடிச்சு அந்த சிக்னலை ஜான் பண்ணிடும். சிம்பிளா சொல்லணும்னா, எதிரியோட ரேடாருக்கு கண்ணை கட்டி விட்டு அமெரிக்க விமானங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை இது உருவாக்கும். ஏர்கிராஃப்ட் கேரியர் பிளான் ஏன்னா அமெரிக்கா கையில ஒரு பிளான் பியும் இருக்கு. அதுதான் டீகோ கார்சியா ஏர்பேஸ். இது இந்திய பெருங்கடல்ல இருக்கிற ஒரு ரொம்பவே முக்கியமான அமெரிக்க தளம். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, அமெரிக்கா இப்ப ஈரானை 2 பக்கத்துல இருந்தும் அட்டாக் பண்ண முடியும். இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளஸ் பாயிண்ட். சரி, ஒரு பக்கம் அமெரிக்காவோட ராணுவ மூவ்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு, ஆனா அதே நேரத்துல ஈரானுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. கடந்த 20 நாளா ஈரான்ல இன்டர்நெட்டே முழுசா கட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நெட் ஷட் டவுனுக்கும் அமெரிக்காவோட இந்த மிலிட்டரி பிரஷருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாங்க அதையும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களே. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜனவரி 8-9 தேதிகள்ல அரசாங்கத்துக்கு எதிரா போராடினவங்க மேல ஒரு பயங்கரமான ஒடுக்குமுறை நடந்ததா செய்திகள் வர ஆரம்பிக்குது. இன்டர்நெட் இல்லாததால வெளியுலகுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா
சேட்டலைட் போன்கள் மூலமா சில ஷாக்கிங்கான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கசிய ஆரம்பிச்சது. வெளியே வந்த தகவல்கள்லயே ரொம்பவே அதிர்ச்சியானது இதுதான். ஈரான் இன்டர்நேஷனல்னு ஒரு மீடியா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜனவரி 8-9 தேதிகள்ல மட்டும் நடந்த ஒடுக்குமுறையில 36,500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாம். இன்டர்நெட் கட்ல இருக்கிறதால இந்த நியூஸை யாராலையும் தனியா உறுதிப்படுத்த முடியல. ஆனா ஒருவேளை இந்த நம்பர் உண்மையா இருந்தா இது இந்த நூற்றாண்டோட மிக மோசமான படுகொலைகள்ல ஒன்னா இருக்கும். இந்த நம்பரோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 நாள்ல 36,500 பேர்னா ஒரு நாளைக்கு சராசரியா 18,250 பேர். சிரியா உள்நாட்டு போரோட உச்சக்கட்டத்துல கூட ஒரு நாள்ல இவ்ளோ பேர் இறந்ததில்ல. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய நம்பர். அதை இன்னும் பிரிச்சு பார்த்தா 1 மணி நேரத்துக்கு 760 பேர். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு மணி நேரமும் நூத்துக்கணக்கான உயிர்கள் போயிருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 13 உயிர்கள். இந்த கணக்கெல்லாம் நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஈரானுக்குள்ளிருந்து வர செய்திகள் ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குங்கிறத காட்டுது. சோ ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானை நெருங்கி வருது, இன்னொரு பக்கம் ஈரானுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கடி. இந்த நிலைமையில ஈரானோட அண்டை நாடுகள் என்ன பண்றாங்க? அவங்க எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. எப்படியாவது இந்த சண்டையில இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு வெளிப்படையா முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க, சவுதி, UAE, கத்தார் எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. ஈரானை தாக்க எங்க நிலத்தையோ ஏர்ஸ்பேஸையோ யூஸ் பண்ண விட மாட்டோம்னு. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா அமெரிக்கா தாக்கினா ஈரான் அவங்கள தான் திருப்பி தாக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈரானால நேரடியா அமெரிக்காவை தாக்குறது கஷ்டம். ஆனா துபாயோ சவுதியோட எண்ணெய் கிணறுகளையோ தாக்குறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் அவங்க தங்களை காப்பாத்திக்க பாக்குறாங்க. அரபு நாடுகள்லாம் இப்படி ஜாக்கிரதையா பின்வாங்குறப்போ இஸ்ரேல் மட்டும் முற்றிலும் ஆப்போசிட்டா ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அவங்க பிரதமர் நெதன்யாஹூ என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க மேல கை வச்சா ஈரான் இதுக்கு முன்னாடி பாத்திராத அளவுக்கு பதிலடி கொடுப்போன்னு. இத பாக்கும்போது மத்த நாடுகள மாதிரி இல்லாம இஸ்ரேல் இந்த சண்டைக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அமெரிக்காவோட ஃபைனல் கேம் பிளான் என்னவா இருக்கும்? இங்க பாருங்க. 1, நேவி குரூப்பை அனுப்பி மேக்சிமம் பிரஷரை கொடுக்கறது. 2, ஹார்மோஸ் ஜலசந்தியில ஒரு மாதிரி பிளாக்கேடு உருவாக்கி ஈரானோட ஆயில் பிசினஸ முடக்கிறது. அதாவது ஈரான் மறைமுகமா விக்கிற அந்த நிழல் கப்பல் வியாபாரத்தை தடுக்கிறது. இந்த பிரஷர் தாங்காம ஈரான் கோபப்பட்டு அமெரிக்காவோட ஏதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தும். அந்த ஒரு தாக்குதலை காரணமா வச்சு ஒரு பெரிய போரை ஆரம்பிக்கிறது. இதுதான் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்னு தோணுது. சோ நாம இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கோம். அமெரிக்க கப்பல்கள் ஈரானோட வீட்டு வாசல்ல நிக்குது. சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் ஒதுங்கி நிக்கறாங்க. ஈரானுக்குள்ள உண்மையில என்ன நடக்குதுன்னு யாருக்குமே சரியா தெரியல. இந்த நிலைமையில ஒரு சின்ன தீப்பொறி கூட ஒரு பெரிய போரை பத்த வைக்கலாம். அடுத்து என்ன நடக்கும்? ஒரு புது யுத்தமா இல்ல ஒரு புது ஒப்பந்தமா? மத்திய கிழக்கோட எதிர்காலத்தை வர நாட்கள் தான் முடிவு பண்ணும்.